நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவு அனைவரும் காண வேண்டிய பதிவு. ஜாதகத்தில் ஜாதகத்தில் பேரப்பிள்ளையை பார்க்கிற அமைப்பு இருக்குதா இல்லையா, அதை பற்றி ஜாதக ரீதியாக கிரக ரீதியாக தெளிவாக இந்த பதிவில் பலன்கள் காணப்போகிறோம். இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்கள் கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. திருமணம் பண்ணும்போது பெரியவர்கள் வாழ்த்துவாங்க, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று. இதில் தம்பதியர்கள் என்ன புரிஞ்சுக்காங்க அப்படின்னா, 16 குழந்தை செல்வங்கள் பெற்று வாழணும் மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்காங்க. கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 6-7 குழந்தைகள் பெற்றெடுத்து நன்றாக அவங்களுக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வச்சு, அவங்களுக்கு பிள்ளை பிறந்து அவங்க பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு, கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தியை எடுத்து ஒரு 100 வயதுக்கு மேல் வாழ்பவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இப்போ வர வர என்ன ஆகுதுன்னா, காலங்கள் மனிதனுக்கு வயது காலம் குறைந்து கொண்டே போகிறது. திருமணம் செய்ய காட்டியுமே சிலர் இறந்து போகிறார்கள். திருமணம் செய்து குழந்தை பிறந்தவுடன் மத்தியம வயதிலேயே இறந்து போகிறார்கள். இப்போ இருக்கின்ற காலகட்டம் வால் எது தலைவதுன்னு தெரியாத வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. பேரப்பிள்ளை அப்படிங்கிறது மகன் வழி பேரப்பிள்ளை தான். மகள் வழி பேரப்பிள்ளையை நாம் எடுத்துக்க கூடாது. மகன் வழி வரக்கூடிய பேரப்பிள்ளைய நம்முடைய பெயரை சொல்லும். மகள் வழி வரக்கூடிய பேரப்பிள்ளை அவங்க அப்பா அவங்க தாத்தாவுடைய பேர் தான் சொல்லும். என்னதான் உறவு முறையாக இருந்தாலும் மகள் வழி வரக்கூடிய பிள்ளைங்க ஓராம் வீட்டு பிள்ளை தான். அது நம்ம வீட்டு பிள்ளை. நாம் உரிமை கொண்டாட முடியாது. இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் 18 வயதில் ஒரு குழந்தையோடு மறுமணத்திற்கு தயாராக இருக்கிறார்கள். 40, 45, 50 வயதாகியும் திருமணம் ஆகாமல் மாதம் பார்த்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் லட்சங்கள் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமணம் ஆகாமல் காலம் கடந்து கொண்டிருக்கிறார்கள். அவங்ககிட்டலாம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, குழந்தை பெற்றுக்கிறதுக்கே திருமணம் பண்ணுறதுக்கே வழி இல்லை, இல்லை வேறு பேரம்பேத்தியை நான் போய் எங்கே பார்க்கறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க, நினைப்பீங்க. இந்த சந்தேகம் தீர்ப்பது தான் இந்த பதிவினுடைய வேலை. ஒருவருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தால் 5ஆம் பாவகம் நன்றாக இருந்தால் தான் காலகாலத்தில் திருமணம் செய்து குழந்தை பாக்கியம் உண்டாகும். ஜாதகத்தில் 5ஆம் பாவக அதிபதி வக்கரமோ நேசமோ அஸ்தங்கமோ அவர் கெட்டு விட்டார் என்றால், 5ஆம் இடம் கெட்டு விட்டார் என்றால் பார்த்தீங்கன்னா திருமணம் நடக்காது. அந்த ஜாதகனுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறாது. குழந்தை பாக்கியம் தாமதப்படும். மெயின் பாயிண்ட்டாக 5ஆம் இடம் கெட்ட ஜாதகங்களுக்கு காலம் கடந்துக்கிட்டே போயிட்டே இருக்கும். அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஜாதகத்தில் நவ கிரகங்களில் பேரன் பேத்தியை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாகவோ அஸ்தங்கமாகவோ இருக்கவே கூடாது. ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக அஸ்தங்கமாக இருந்தால் அந்த ஜாதகன் இப்போ நல்ல காரியங்கள் தாமதப்படும். பேரப்பிள்ளையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. முதல் பாயிண்ட். பேரப்பிள்ளைக்கான பாவகம் ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்திலிருந்து 9ஆம் இடம். பேரப்பிள்ளைக்கான பாவகம் லக்கணத்திலிருந்து 9ஆம் இடம். அதுதான் பாக்கியஸ்தானம் என்று சொல்வோம். இந்த 9ஆம் வீட்டு அதிபதி உங்கள் ஜாதகத்தில் அஸ்தங்கமாகவோ வக்கரமாகவோ இருந்தார் என்றால், 9ஆம் வீட்டு அதிபதி பலம் இழந்து இருந்தார் என்றால் பேரப்பிள்ளையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. லக்கணத்திற்கு 9ஆவது வீட்டில் பாவக்கோள்கள், அதாவது பேரப்பிள்ளையை குறிக்கக்கூடிய சனி பகவானும் ராகுவும் செவ்வாயும்
லக்கணத்திற்கு 9வது வீட்டிலே நின்றால், யாரோ ஒரு கிரகம் சனி நின்றாலும் சரி, ராகு நின்றாலும் சரி, செவ்வாய் நின்றாலும் சரி, அப்போ வந்து 9ஆம் இடம் கெட்டு போயிடும். 9வது வீட்டிலே சனி நின்றாலும், ராகு நின்றாலும், செவ்வாய் நின்றாலும் பேரப்பிள்ளையை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. இந்த 9வது வீட்டிலே சனி, ராகு, செவ்வாய் நின்றால் இந்த ஜாதகனுடைய பிற்கால வாழ்க்கை, இவருக்கு வந்து நிறையா சொத்துலாம் இருக்கும், காடு கரையெல்லாம் இருக்கும், நல்லா வீடு வந்து பங்களா போல் கட்டி வச்சுருப்பார். இவர் வந்து ஆடு வளர்த்துவார், மாடு வளர்த்துவார், கோழி வளர்த்துவார், நாய் வளர்த்துவார், பூனை வளர்த்துவார், வளர்ப்பு பிராணிகள் எல்லாமே வளர்த்துவாங்க. இவங்க வந்து பேரப்பிள்ளையிடம் கொஞ்சம் பேச முடியாது. இந்த வளர்ப்பு பிராணிகளிடம் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது லக்கணத்திற்கு 9வது வீட்டிலே சனி, ராகு, செவ்வாய் நிற்கக்கூடிய ஜாதகர்கள் தன்னுடைய பிற்கால வயதில் பேரப்பிள்ளையிடம் பேசி கொஞ்ச முடியாது. பேரப்பிள்ளைக்கு வலுதா ஆட்டிடம் கொஞ்சுவாங்க, மாட்டிடம் கொஞ்சுவாங்க, நாயிடம் பேசிக்குவாங்க, கொஞ்சுவாங்க, பூனையிடம் பேசுவாங்க, கொஞ்சுவாங்க. இது மேலே பாசம் பற்று போகும். தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய முடியாது. தன்னுடைய பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியம் இருக்காது. லக்கணத்திற்கு 9வது வீட்டிலே சனி, ராகு, செவ்வாய் யார் யார் ஜாதகத்திலலாம் இப்படி இருக்குதோ அவங்க வந்து வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும். 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உங்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்னு இந்த பதிவில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லோருமே தெரிஞ்சுக்கிட்டோம். 9ஆம் அதிபதியும் கெட்டு 9வது வீட்டில் இந்த பாவக்கோள்கள் சனியும், ராகுவும், செவ்வாயும் யாரோ ஒருத்தர் நின்றால் அவர் வந்து பேரப்பிள்ளையை பார்க்க முடியாது. வளர்ப்பு பிராணிகளை பிற்காலத்தில் கொஞ்சம் கொண்டிருப்பார். வளர்ப்பு பிராணிகளிடம் பேசிக்கிட்டு இருப்பார். பேரப்பிள்ளைகளை குறிக்கக்கூடிய பாவகம் லக்கணத்திற்கு 9வது பாவகம். அந்த 9ஆம் பாவக அதிபதியும் கெடக்கூடாது. 9ஆம் பாவகத்தில் சனி, ராகு, செவ்வாய் இந்த 3 கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த 9ஆம் இடம் கெட்டு போயிடும். அப்போ வந்து அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் இந்த ஜாதகனுடைய முடிஞ்சு போயிடும். இதுதான் வந்து ஜோதிட ரகசியம். ஜாதகத்தில் எதிர்கால ரகசியம் இதுதான். இதை வந்து முன்னாடியே வந்து தெரிஞ்சுக்கலாம். நாம் வந்து பேரப்பிள்ளையை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா. இவங்களுக்கு வந்து 80, 90க்கு 100க்கு மேலே கூட ஆயுள் இருக்கும். இவங்களுக்கு வந்து 4-5 பிள்ளைங்க கூட மகன் மகள் கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து சரியாக திருமணம் செய்ய முடியாது. அவங்களுக்கு வந்து குழந்தைகள் சரியாக அமையாது. இதை வந்து அனுபவபூர்வமாக பார்த்தவர்களுக்கு தான் புரியும். இதை வந்து நான் வந்து அனுபவபூர்வமாக நிறையா ஜாதகங்களில் பார்த்துருக்கிறேன். இப்போ இருக்கின்ற காலகட்டத்தில் நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. 40, 45, 50 ஆகியும் திருமணமே செய்யாமல் இருக்கிறாங்க. அப்புறம் எங்கிட்டு போய் அவங்க பேரப்பிள்ளையை பார்க்கறது? கடந்த காலங்கள் போல் இப்போ இருக்கின்ற காலகட்டங்கள் இல்லை. திருமணமே சரியாக செய்ய முடியல. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் இந்த திருமணம் செய்வது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி தான் காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. இது வந்து ஆணுக்கு மட்டும் இல்லை, பெண்ணுக்கும் அப்படி தான். 40, 45 ஆயும் திருமணம் ஆகாத பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னா அவங்க பிறந்த லக்கணத்திற்கு வரக்கூடிய திசைகள் சரியில்லாமல் வருவது தான் காரணம். பணம் சம்பாதிப்பதற்கான யோகம் அங்கே இருக்கும். திருமணம் செய்வதற்கான குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான வாய்ப்புகள் ஜாதகத்தில் இல்லாமல் இருப்பது தான் காரணமாக இருக்கிறது. இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய அனுபவம், வாழ்க்கை நிலையை பற்றி நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி.